வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. ஓபிஎஸ் திமுகவில் சேர்வது ஏறக்குறைய உறுதியாயிடுச்சு. எத்தனை சீட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம். நாளைக்கு ஜெயலலிதாவுடைய பிறந்தநாள். எப்போதுமே ஓபிஎஸ் அவர்கள் மரியாதை செலுத்துவார் முழு உருவ சிலைக்கு. 19ஆம் தேதி ஒரு அறிக்கை விட்டுருந்தார். அம்மாவுடைய சிலைக்கு நான் மரியாதை செலுத்த போகிறேன், எல்லாரும் அலைகடலான திரண்டு வாங்கன்னு. நீங்கள் சிரிக்காமல் கேட்கணும், அலைகடலான திரண்டு வர முடியாது, ஏன்னா அவர்கிட்ட இருக்கிறதே ஒரு 3 பேர் தான். ஆனாலும் அறிக்கை விட்டுருந்தார். இப்போ அந்த அறிக்கையை திரும்ப வாங்கியிருக்கார். என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாங்க, இப்போ வெண்கல சிலைக்கு போய் நீங்கள் மாலைலாம் போட்டுட்டு அடுத்து போய் திமுகவில் சேர்ந்தீங்கன்னா திமுக எப்படி பார்க்கும்? அதாவது செங்கோட்டையன் போகிறாரு ஜெயலலிதா படத்தோடன்னு சொல்கிறதுக்கு இது டிவிகேவா, இது டிஎம்கே. அப்போ அந்த ப்ரோக்ராமை ரத்து பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் சொல்கிறதுனா, இல்லைங்க, அவர் மாலை அணிவிக்க வந்தாருன்னா அசம்பாவிதம் நடந்தால் நடந்துடும், ஏன்னா திமுக ஆட்சி சூப்பராக நடந்துட்டுருக்கு அப்படின்னு ஐயப்பன் பேசினதை மேற்கோள் காட்டி ஓபிஎஸ் பேசினதுக்கு பிறகு அவர் அம்மாவுடைய சிலைக்கு மரியாதை செலுத்தினா அது நல்லா இருக்காது. எம்ஜிஆருடைய உடன்பிறப்புகளையும் ஜெயலலிதா அம்மாவுடைய விசுவாசிகளையும் அது கோபம் செய்ய வைக்கும். ஏற்கனவே டிடிவி தினகரன் துரோகிங்கிற ரேஞ்சில் பேசிட்டாரு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. பார்த்துட்டு இருக்க நீங்கள் அதிமுக வாடுங்க, இல்லை எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மாவை பிடிக்கணும், நீங்கள் சொல்லுங்கள். ஓபிஎஸ் அவர்கள் ஜெயலலிதா அம்மாவுக்கு மாலை அணிவிப்பது சரியா இல்லையா? ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது தேர்தல் காலம். இந்த நேரத்தில் மாலை போடும்போது யாராவது கோஷங்கீஷம் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், துரோகி பன்னீர்செல்வமே நீ ஏன் மாலை போடுகிறாய் வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தால் அது தேவையில்லாமல் அவருக்கு ஒரு சிக்கல் வந்துடும். ஏன்னா எல்லாரும் இருக்கும்போது மாலை போடும்போது யாராவது ஒரு தொண்டர் உடைச்சுப்பட்டு, ஏன்னா இன்றைக்கி அதிமுகவுடைய தொண்டர் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா எல்லாரும் சொல்கிறது திமுக ஒரு தீய சக்தி, இந்த குடும்பத்தை அடித்து விரட்டும் ஜெயலலிதா தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஜெயலலிதா அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்ட விசுவாசின்னு தன்னைத்தானே சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஓபிஎஸ், நான் தான் கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஓபிஎஸ், தர்மயுத்தம் பண்ண ஓபிஎஸ் இன்னைக்கு திமுக ஆட்சியை புகழ்ந்து பேசுகிறத அதிமுகவில் யாருமே வர மாட்டாங்க. அதனால தான் டிடிவி தினகரன் கொந்தளிக்கிறார். ஏன்னா அவர் உண்மையிலேயே அதிமுக. அவருக்கு எடப்பாடி பழனிசாமி பிடிக்காம இருக்கலாம், எல்லாத்தையும் முடியாமலாம். திமுக ஸ்டாலின் சூப்பர்னு அவர் வாயில் வராது, சசிகலா வாயில் கூட வராதுங்க. அப்போ இந்த அளவுக்கு ஓபிஎஸ் சூப்பர்னு சொன்னதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இனிமேல் சேர முடியாது, பிஜேபியும் கழட்டி விட்டாங்க. அப்போ இதுதான் அவருடைய எடுத்திருக்க முடியும். அப்போ என்ன பண்ணுறாரு, போடி நாயக்கன் ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய அவர் சின்ன ஃபோட்டோவில் போடுவாங்க தெரியுமா, அதில் தான் போட போகிறார். எப்படி இருந்தானா எப்படி ஆகிட்டாங்கிற ரேஞ்சுக்கு அவர் போயிட்டார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்களை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கும்போதே நிறைய பேர் நீங்களாம் கருத்து சொல்லுவீங்க, தான் குடும்பம் நல்லா இருக்கணும். நம்ம ஓபிஎஸ் அவர்களை பற்றி பேசும்போது கீழே நிறைய பேர் என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, அவர் யார் தெரியுமா அவர் அப்படின்னாங்க. நம்ம அப்பயும் சொன்னோம், அப்படி இல்லைங்க, ஊரையே மொத்தம் விலைக்கு வாங்கிட்டார். உலகத்தில் அவருடைய வீட்டில் நிறைய பேர் உலகம் ஃபுல்லாக தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? டீ கடை வச்சுருந்தவர் இவ்வளோ சொத்துக்கள் வருவதற்கு காரணம் அதிமுக. நீங்கள் முதலமைச்சராக இருந்து பல பதவிகளை வகித்தது அதிமுக. அப்படி ஒரு அதிமுகவை கேஸ் போட்டு அந்த கட்சியை ஒழிக்கிறதுல முழு காட்டினீங்க. முதல்வருடைய மருமகனோட சேர்ந்து நீங்கள் அந்த கட்சிக்கு எவ்வளோலாம் துரோகம் பண்ணீங்க. அந்த ஆஃபீஸை அடிக்கிறதுக்கு நீங்கள் போனீங்களே, அப்போ போலீஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு பின்னால் இருந்தது? எடப்பாடி சொல்கிறாருல்ல, ஆமாங்க, அன்றைக்கி வந்ததுக்கெல்லாம் பின்னாடிலாம் இவங்க தான் இருந்தாங்க, உண்டா இல்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த விஷயம் அப்படிங்கிறது இன்றைக்கி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு தான். ஏன்னா ஓபிஎஸ் அங்கே சேர போகிறார், இங்கே சேர போகிறாரெலாம் மக்கள் நம்பல, அவர் திமுக தான் போக போகிறார். எதுக்கு இந்த பில்டப்பு? முதல்ல போய் சேர்ந்துட வேண்டியதானே, எதுக்கு இந்த இவ்வளவு இன்னொன்றுங்க? ஓபிஎஸ் போயினா அப்படின்னா தமிழகமே புரட்டிட்டு போய் வந்துடும் நினைக்கிறீங்க? அவர் தொகுதியிலே ஒரு ஜெயிப்பாரா சந்தேகம். இப்போ டிடிவி தினகரன் எடப்பாடியில் என்ன பேசுவாங்க அந்த ஊரில் போய் பாருங்கம்மா, அம்மாவுடைய ஆன்மா மன்னிக்காது இவரை இந்த அளவுக்கு மரணாடி கொடுக்கணும். நீங்கள் கோடியாக செலவு பண்ணுவார் இவருக்கு, நீங்கள் ஓட்டே போடாதீங்க, டெபாசிட் வாங்கக்கூடாது, இன்னும் எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணுவாங்க. பிஜேபி முழு மூச்சாக வேலை பார்க்கும். இதுதான் இன்றைக்கி அதாவது அவர் நினச்சிட்டு இருக்காரு, திமுக போகலாம், திமுகவில் போய் எம்எல்ஏ ஆகி அமைச்சராகிடலாம். அதாவது எந்த கட்சிக்கு போனாலும் அமைச்சராக இருக்கணும், சம்பாதிக்கணும், நான் குடும்பம் நல்லா இருக்கணும். இது எப்படி சரியான விஷயமா இருக்க முடியும்? நல்ல வேலை இவர் கையிலலாம் அதிமுக போயிருந்தா. மறுபடியும் சொல்கிறோம், ஒரு கட்சியில் நீங்கள் ஊழல் பண்ணுங்கள், டண்டை எல்லாம் பண்ணுறது தான். ஆனால் எந்த கட்சி உங்களுக்கு ஒரு 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 முகவரியை கொடுத்ததோ அந்த கட்சிக்கு நீங்கள் துரோகம் பண்ணிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை அங்கே இருக்க ஒரு தொண்டர்கள் மன்னிக்க மாட்டாங்க. அது நீங்கள் ஏற்றுக்கவே முடியாது. 1000 கருத்து ஏற்பட்டு. இதே மாதிரி தான் விளவங்கோடு தொகுதியில் விஜயதாரணி அவர்கள் கடைசியாக எலெக்ஷன், நாடாளுமன்ற எலெக்ஷன் கரெக்டாக கட்சி விட்டு போகிறாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏன்னா உங்கள் கட்சி தான் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம், கடைசி நேரத்தில் அப்படி விட்டுட்டு போகிறது எந்த விதத்தில் சரி? இப்போ ஓபிஎஸ் அவர்கள் நாளைக்கு அந்த மாலை போடுறாங்கல்ல, மாலை போடுற விழாவை கேன்சல் ஆனது அப்படிங்கிறது இன்றைக்கி தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க? இவர் ஏன் கேன்சல் பண்ணுறாரு? திமுகவுடைய அழுத்தம் நமக்கு தெரிஞ்சு திமுக அழுத்தம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை.
இவர் என்ன நினச்சிருப்பாரு, வேணாம் தேவையில்லாத பிரச்சனை. அப்போ மாலை அணிவிப்பதை கூட இன்னைக்கு ஒரு அதிமுக தொண்டர் விரும்ப மாட்டான்னு உங்கள் உள் மனசு சொல்லுது. இன்னொன்று திமுக ஆட்சி தான், நீங்கள் மாலை போட்டால் யாரும் ஒன்றும் சொல்ல போகிறது, யாராவது கோஷம் போடுவாங்க, அது போயிட்டு இருக்கட்டும். ஒன்றா கோஷம் ஏதாவது போட்டாங்கன்னா வேணும்னு எடப்பாடி பழனிசாமி காசு கொடுத்து அனுப்பியிருக்காருன்னு கூட நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் அது கூட உங்களுடைய நெஞ்சம் குறுகுறுங்குது. இன்னும் குறிப்பாக சொல்கிறேன், என்டிஏ கூட்டணி அப்படிங்கிற ஒன்றில் ஏற்கனவே ஓபிஎஸ் சேர்றதுக்கு பல விஷயங்கள் முயற்சி பண்ணார், சேர்த்துக்கிறேன்னு சொன்னார் டிடிவி. ஒழுங்காக போய் சேர்ந்து குக்கர் சிலத்தில் நின்றுருந்து அங்கே அமைச்சரான ஒரு மரியாதை உங்களுக்கு. திமுகவில் செங்கோட்டையினே போலியே சார், நல்லா யோசனை பாருங்கள். நீங்கள் முதலமைச்சர், உங்களை இந்த கட்சி முதலமைச்சர் ஆக்கிய கட்சி. அப்போ பிஜேபி சும்மா விட்டுருன்னு நினைக்கிறீங்க. இவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, பிஜேபி தலைவர்கள்லாம் நம்ம க்ளோஸாக இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு ஏதாவது தோத்துக்கிட்டு போனால் கூட பிஜேபியில் போய் சேர்ந்தாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேர மாட்டார்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க, சேர்ந்துருவார். அதாவது தன்னந்தனியாக இவரே கார் ஓட்டிகிட்டு குருமூர்த்திட்டு போய் அழுதுருக்கார். ஜிவியில் செய்தி போட்டது என்னங்க இந்த மாதிரி பண்ணிட்டு உங்களை நம்பி விட்டுறேன், நட்டாத்தில் விட்டுட்டீங்களேன்னு. நம்ம இதான் சொன்னோம், ஏற்கனவே நட்டாத்தில் விட்டுருவாங்க, பிஜேபியை நம்பாதீங்க. பண்ருட்டியார் சொல்கிறார், பிஜேபியை நம்பி அவர் கூட இருக்கும்போதே ரொம்ப பிஜேபியை நம்புறாரு, பிஜேபி நடு ரோட்டில் விட போகிறாங்கன்னு. சார் உங்களுக்கு பின்னாடி ஆதரவாளர்கள் இருந்தால் சார் பிஜேபி மதிக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் பிஜேபின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. பிஜேபி நடு ரோட்டில் விட்டாங்களா அவங்கள? எடப்பாடி பழனிசாமி ஜன்னலை திறந்து வைக்கிறோம், கதவை திறந்து வைக்கிறோம் அப்படின்னு சொன்னு வரல, அவரை வெஞ்சாமரம் வீசி கூப்பிடுறாங்க உங்களை. அப்போ நீங்கள் என்னென்னா, இன்றைக்கி அதிமுகவை கையில் வாங்கிக்கிட்டு உங்களை வச்சு அதிமுகவை கைப்பற்றி பிஜேபி கையில் வச்சுக்கலான்னு நினச்சாங்க. எடப்பாடி அதை விடலை. பார்த்துட்டு இருக்க பிஜேபி ஆளுங்க கோவப்பட்டாலும் சரி, தான் உண்மை. எடப்பாடிக்கிட்ட இருக்கனால கட்சி இருக்குது, உங்கள்கிட்ட கொடுத்தா என்றைக்கே கட்சியை விற்றுருப்பீங்க. இப்போ யாரும் இல்லாத ஒரு ஆளாக தனியாக நிற்கிறீர்கள். மாலை போட கூட உங்களுக்கு மனம் பூசுகிறது அப்படின்னா இதுதான் நீ ஓபிஎஸோட நிலவரம். அவர் திமுகவுக்கு போய் பெருசாக ஜெயிச்சு அமைச்சராக போகிறார், நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களே பார்த்துட்டு இருக்க, நீங்கள் சொல்லுங்கள், அவர் அமைச்சராகிடுவாரா இல்லை தோற்பாரா அப்படிங்கிறத உங்கள் கருத்தையை விட்டுறோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.